கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நாம் ஒரு வேத வசனம் மூலமாக ஒரு கதையை நம்ம பார்க்கலாமா பாருங்க. அந்த கதையில் ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனுஷன் நாடோறும் ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் சாப்பாட்டுக்காக தன் தேவைக்காக கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் தினமும் தேவனை நோக்கி துதித்து, என் சூழ்நிலைகள் மாறாதா, என் தேவைகளை சந்திக்கப்படாதா என்று சொல்லி தினமும் தேவனை நோக்கி துதித்து கொண்டு அவனுடைய தேவைகளுக்காக சடங்களை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு சுற்றி கொண்டிருந்த அவன் மனுஷனாய் திரிந்து கொண்டிருந்தான். அப்படியே தினமும் ஒவ்வொரு தெருவுக்களையும் போய் அவன் தன் தேவையை சந்திக்கும்படியாக அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் தேவன் ஒரு நாள் அவனுக்காக இறங்கி அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா இறங்கி வந்திருந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த மனுஷன் என்ன பண்ணாங்க, கண்ணை திறந்து கொண்டே அதிகமாக ஜெபிச்சு கொண்டு அங்கேயும் இங்கும் சுற்றி கொண்டிருந்த அந்த மனுஷனும், நம்ம இப்படியே கண்ணை திறந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும்போது யாருமே நம்ம மேலே இறக்கப்பட மாட்டேங்கிறாங்களே, நாம் கண் தெரியாதது போல் கொஞ்ச நேரம் போய் நடந்து பார்க்கலாமே என்று சொல்லி போய்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நடந்து கொண்டிருந்தான். நம்ம நடந்துட்டு இருக்கும்போது தேவன் இந்த நேரத்தில் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த அந்த நொடி பொழுதிலே அவன் கண்ணை மூடி கண் தெரியாதவனை போல போய் கொண்டிருந்தானம்மா. அங்கேருந்து தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருந்தார். அவன் போகிற வழியிலே நல்ல ஒரு பணப்பையை போட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், அந்த நொடி பொழுதிலே அவன் கண்ணை மூடி நடந்து அந்த ஆசீர்வாதத்தை சொந்தொழிச்சு கொள்ளாமல் தாண்டி போய்விட்டான். பாருங்க அன்பான பிள்ளைகளே, அப்படிதான் நம்மளுடைய ஜெபமும் நம்முடைய வேண்டுதலும் தேவ சமூகத்திலே கேட்கப்படாமல் தாமதிக்கிறதையும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. தேவன் அற்புதங்களை செய்யும் வரைக்கும் காத்திருக்க நமக்கு மனசில்லை. ஆனாலும் அதை தேவன் செய்யும் போது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாய் போயிடுறோம். இந்த நேரத்தில் கூட பார்க்குறோம், தேவன் செய்யும் வரை நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தேவன் கொடுக்கும் வரை நம் பொறுமையோடு ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. இதனாலேயும் கூட நம்ம தாமதிக்கிறது என்று சொல்லி நம் சில வேளையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதை இந்த கதை மூலம் நம்ம பார்த்தோம். அதனால் இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் கர்த்தர் செய்யும் வரை காத்திருக்கிற பிள்ளைகளாய், பொறுமையோடு ஓடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.